ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? மீன் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் வந்து ஏரி மீன், அதாவது ஜிலேபி மீன் வாங்குறதுக்காக போகிறேன் நான். ஜிலேபி மீன் மட்டும் இல்லை, நிறையா மீன் இருக்கும். அந்த சில்வர் மீன் சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். ரகு இருக்கும், கேட்லாக் இருக்கும், அது மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அந்த மீனெல்லாம் வாங்கவே மாட்டோம். ஏன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக முள் இருக்கும். ரகுவில் வந்து வி ஷேப்லலாம் முள் இருக்கும். அதனால் பசங்க கொஞ்சம் புட்டாலே நிறையா முள் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாப்பிடக்குள்ள அந்த முள்ளெல்லாம் நிறையா இருந்துச்சுனாலே எனக்கு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜிலேபி மீன் தான் நான் வாங்குவேன். அந்த அக்கா கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்குறதுக்குன்னே நான் போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கா கட் பண்ணுறது அழகாக ஸ்லைஸாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் ஃபேமிலியோடவே வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க அங்கே. இன்றைக்கி சண்டேன்றதுனால 150 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேஜி. நான் 2 கேஜி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பும் வச்சாச்சு. பாதி குழம்புக்கு எடுத்துக்கினேன், பாதி வறுக்கிறதுக்கு எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டால் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் இல்லாமல் நான் குழம்பே வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பச்சை மிளகா மீன் குழம்புல போட்டு கொதிக்கக்குள்ளே வரும் பாருங்கள் வாசனை, அப்பப்பா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அந்த சாப்பாட்டில் அது கடித்து சாப்பிடக்குள்ளேயும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன என் குழம்பு கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து கருப்பு புளி யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்குன்னே கருப்பு புளி தான் நான் வச்சுக்குவேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்ல, அதனால் கருப்பு புளி யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதில் மசாலாலாம் போட்டு ஊறிடுச்சு. இப்போ வந்து தவா காஞ்சிட்ட உடனே ஒன்று ஒன்றா அடுக்கி அதை பொறுமையாக திருப்பி எடுக்கிறதங்காட்டியும் போதுன்னு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு மீன் வறுக்கிறதுனாலே கொஞ்சம் கஷ்டம். அங்கேயே நின்றுட்டுருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் தீஞ்சால் கொஞ்சம் பிடிக்காது. அதனால் பார்த்து வறுத்து எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் அங்கேயே தான் இருப்பேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்களா, ஜிலேபி மீன் குழம்பு, ஜிலேபி மீன் ஃப்ரை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.